ஹாய், இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த ஸ்டைல் ஷீட்டை எப்படி நம்ம HTML-ஓட லிங்க் பண்ணணும் அப்படின்றத லைவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். முதல் விஷயம், ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் CSS அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு HTML ஃபைலை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம், நோட்பேட் ஓப்பன் பண்ணி கோடை டைப் பண்ணி சேவ் பண்ணும்போது .htmlனு சேவ் பண்ணுவோம். சேம் திங் தான் நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் கிரியேட் பண்ண போதும் ஒரு நோட்பேட் எடுத்துட்டோம், டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணும்போது ஃபைல் நேம் ஸ்டைல் எக்ஸ்டென்ஷன் .css. ஒரு HTML பேஜ் நம்ம கிரியேட் பண்ணும்போது .htmlனு கொடுப்போம், CSS கிரியேட் பண்ணும்போது .cssனு கொடுக்கணும். இந்த ஸ்டைல் .css ஃபைலை என்னோட CSS ஃபோல்டருக்குள்ள நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணியாச்சு. இப்போ என்னோட ஸ்டைல் ஷீட் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் திங், ரெண்டுத்தையும் நோட் பேடில் ஓப்பன் பண்ணிட்டேன். இது என்னோட HTML பேஜ், இது என்னோட எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட். இப்போ இதுக்குள்ள நான் என்னோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை கிரியேட் பண்ணுறேன், டெஸ்ட் எலமெண்ட். இப்போ இந்த பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு நான் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணி நான் ஸ்டைல் கொடுக்கணும். எனக்கு இந்த பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு ப்ளூ கலர் தேவைப்பட போகுது. ஸோ என்னோட டாக்குமெண்ட்டில் இப்போதைக்கு ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்கிறதுனால நான் எலமெண்ட் செலக்டர் யூஸ் பண்ணுறேன். கலர் கோலன் வேல்யூ செமிகோலன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம். ஸோ இப்போ என்னோட ஸ்டைலும் ரெடியாக இருக்குது, என்னோட HTML-ம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அவுட்புட் ரன் பண்ணி பார்க்கலாம். ப்ளூ கலர் வரலை. ஏன் வரல அப்படின்னா, என்னோட HTML ஃபைல் வெளியே இருக்குது, என்னோட CSS ஃபைல் ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. நான் ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணால் மட்டும்தான் என்னோட அவுட்புட் ஒழுங்காக டிஸ்பிளே ஆகும். இங்கே பாருங்கள், CSS தனி ஃபைலில் இருக்குது, HTML ஃபைல் தனி ஃபைலில் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் நான் லிங்க் பண்ணணும். இதை லிங்க் பண்ணுறதுக்கு தான் ஒரு HTML டேகே இருக்குது. அந்த டேக் நேம் லிங்க் ரிலேஷன் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட் equal to style sheet type equal to text slash css. இது வந்து ஒரு பேசிக் சின்டாக்ஸ். நீங்கள் எப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை HTML-ஓட லிங்க் பண்ணும் போதும் இந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். href hypertext reference. இப்போ இந்த HTML டாக்குமெண்ட்டை நம்ம CSS-ஓட நம்ம லிங்க் பண்ண போகிறோம். நம்ம CSS எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது, CSS என்ற ஃபோல்டர் நேம்குள்ளே இருக்குது. நம்ம ஃபைலோட நேம் style.css. லிங்க் டேக்குக்கு க்ளோசிங் டேக் கிடையாது, ஸோ பேக்ஸ்லாஷ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணோம். ஸோ கிளியரா? ஸோ இப்போ என்னோட HTML CSS-ஐயும் நான் லிங்க் பண்ணிட்டேன். இப்போ அவுட்புட்டை ரன் பண்ணி பார்க்கலாம். என்னோட அவுட்புட் இப்போ ப்ளூ கலராக மாறி இருக்கு, தெரியுதா? ஸோ இப்படி தான் நம்மளோட HTML ஃபைலையும் CSS ஃபைலையும் நம்ம லிங்க் பண்ணணும். ஹெட்டுக்குள்ளே தான் இந்த லிங்க் ஸ்டேட்மெண்ட்டை மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணணும். லிங்க் ரிலேஷன் ஸ்டைல் ஷீட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஸ்லாஷ் CSS. நமக்கு இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபோல்டர் நேம் நீங்கள் CSS1ன்னு வச்சுருந்தீங்கன்னா இங்கே CSS1ன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஃபைல் நேம் சில பேர் ஸ்டைல் ஷீட் .cssன்னு சேவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஸ்டைல் ஷீட் .cssன்னு தான் உங்களோட ஃபைல் நேமை இங்கே டிக்ளேர் பண்ணணும். மோஸ்ட்டாக எல்லாருமே பண்ணுற காமன் மிஸ்டேக், ஃபோல்டர் நேமை மறந்துடுவாங்க, இல்லைனா இந்த ஃபைல் நேமை மாற்றி கொடுத்துருவாங்க. இதன் இடத்துல நம்ம கிளியராக இருந்தோம்னா நமக்கு எரர் இல்லாமல் அவுட்புட் பர்ஃபெக்டாக டிஸ்பிளே ஆகும். இப்போ அடுத்ததாக ஒரு ஹெட்டிங் டேக் இருக்குது. இப்போ இந்த ஹெட்டிங் டேக் ஸ்டைல் கொடுக்குறதா இருந்தால் சிமிலர் சேம் திங், என்னோட ஸ்டைல் ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெட்டிங் டேக்கை செலக்ட் பண்ணணும், அதுக்கான ஸ்டைலை டிக்ளேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த எலமெண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டைல் கொடுக்கும்போது ஒன் ஆஃப்டர் ஒன் அப்படியே லைனாக நீங்கள் கொடுத்துட்டே போகலாம். கிளியரா? இப்போ தேர்டாக ஏதோ ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ சப்போஸ் ஒரு டிவ்வே நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, டிவ் ஸ்லாஷ் டிவ், ஒரு டிவ் எலமெண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த டிவ்வையும் நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்டைல்
பேக்ரவுண்ட் கலர் ஹைட் 30 பிக்சல். ஸோ தெரியுதா, ஒரு எலமெண்ட் ஸ்டைல் முடிஞ்ச பிறகு அடுத்த எலமெண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக போயிட்டே இருக்கலாம். புரியுதா? ஸோ இப்படி தான் ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் கிரியேட் பண்ணி அதை நம்ம HTML-ஓட லிங்க் பண்ணணும். நன்றி, வணக்கம்.